அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசு அருளும் அமைதி. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 27 முதல் 31 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கடவுள் வழங்கும் ஒப்பற்ற கொடை அமைதி. அக்கொடையை இயேசு தம் சீடருக்கு தம் பிரியாவிடையின் போது கொடுக்கிறார். அமைதி என்னும் இக்கொடை இயேசு தரும் மிக உயர்ந்த கொடை. இது உலகம் தரும் அமைதி அன்று. உலகம் தரும் அமைதி பல வேளைகளில் ஆயுதங்களால், அடக்குமுறைகளால் விளையும் அமைதி. ஆனால் உயிர் தெழுந்த இயேசு தரு அமைதியோ உண்மையும் சமத்துவமும் அன்பு நிறைந்த நீதி நிறை சமுதாயம் வழங்கும் கொடை. இதுவே இறையாட்சியின் உயர்ந்த ஒரு கொடை. இதுவே இறையாட்சி பணி தரும் கனி, மீட்பின் கனி. இக்கனி தர செயல்படுவதே இயேசுவின் சீடரின் இன்றியமையா பணி. அன்பார்ந்தோர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு நம் அனைவருக்கு அமைதி தருகிறார். அமைதி என்கிற வார்த்தை விவிலியத்தில் ஷலோம் என்கிற வார்த்தை அமைதியை குறிக்கிறது. இங்கே பயன்படுத்தப்படும் இந்த வார்த்தை சாதாரண மௌனத்தை குறிக்கக்கூடிய சொல் அல்ல, பிரச்சனை இல்லாத தன்மை குறிப்பதும் அல்ல. ஷலோம் என்கிற வார்த்தையின் உண்மையான பொருள் ஒரே வார்த்தையில் நாம் விளக்க முடியாது. அது நெருக்கடியிலும் மன உறுதியோடு இருக்கும் நிலை, எதை பார்த்தும் பயப்படாத துணிவுள்ள நம்பிக்கையுள்ள தன்மை, வாழ்வின் எந்த நிகழ்வுகளிலும் சோர்ந்து போகாத நிலை. அதுதான் இங்கே அமைதி என்கிற ஆசிராக இயேசுவால் கொடுக்கப்படுகிறது. இத்தகைய அமைதி இயேசு ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அத்தகைய அமைதியை கொடையாக பெற்றவர்கள் மட்டும் தான் வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ முடியும், நிறைவோடு வாழ முடியும். இயேசுவை உண்மையான மனத்தோடு பின்பற்றும் அனைவருக்கும் இந்த அமைதி தரப்படுகிறது. புனிதர்களின் வாழ்வும் திருத்துவர்களின் வாழ்வும் நமக்கு மிக பெரிய சவாலாக பல வேளைகளில் அமைகிறது. எப்படி அவர்களால் எவ்வளவு துன்பத்திலும் மகிழ்ச்சியாக வாழ முடிந்தது என்ற கேள்வி நமக்குள் அடிக்கடி எழக்கூடிய ஒன்றாகும். அந்த துயரமான நேரத்தில் எப்படி அவர்களுக்கு மன உறுதி இருந்தது என்று நம் மனது அடிக்கடி நிச்சயம் நமக்குள்ளாக இருந்து கேட்கும். இயேசுவின் அமைதி என்கிற கொடைதான் இந்த கேள்விகள் அனைத்திற்குமான விடை. என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று இயேசு நற்செய்தி கூறுவது போல, இறைவனின் ஆழ்ந்த அமைதி மனதுக்குள் இருக்கும்போது வெளிப்புற துன்புறுத்தல்கள் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. இந்த மன அமைதி ஆற்றல் வாய்ந்தது, ஆத்மார்த்தமானது, உள்ளத்தை உறுதிப்படுத்தி செயலாக்கம் தருவது. இந்த அமைதியை தேடித்தான் மனம் அலைகிறது. இயேசுவின் அமைதி மனதுக்குள் இருந்தால் நம்மால் எந்த எதிர்ப்புகளையும் சமாளிக்க முடியும். தம்மை நக்சலைட் என்று குற்றம் சாட்டி சிறையில் அடைத்த போதும் ஸ்டான்ஸ் சுவாமிகள் தலை நிமிர்ந்து நின்றார். நான் ஒரு அமைதியான பார்வையாளராக இருக்க மாட்டேன், மாறாத நீதிக்காக குரல் எழுப்புவதால் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறுவதுடன் இறுதி மூச்சு வரை மன அமைதியோடு அநீதிக்கு குரல் கொடுத்தார் ஸ்டான்ஸ் சுவாமிகள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் அமைதி எனது இதயத்தில் ஏற்றுள்ளேனா? அமைதிக்கு எதிரான செயல்கள் அகல அதற்காக உழைக்கின்றேனா? அமைதியின் தூதராக நான் ஒவ்வொரு நாளும் சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, இயேசுவின் அமைதியை எங்களது இதயத்திலே ஏற்கவும், அதற்கு எதிரான செயல்கள் அகல உழைக்கவும், அமைதியின் தூதராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் சான்று வரவும் செய்தருளும். ஆமீன்.